கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் கடலூர் ஆட்சியர் நேரில் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், இந்த வழக்கின் பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அரசு பொது மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சிதம்பரத்தைச் சேர்ந்த 73 வயதான முதியவர் சுப்பிரமணியம் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்புல இந்த சம்பந்தப்பட்ட அந்த மருத்துவமனை வளாகத்துல 56 ஆக்கிரமிப்புகள் இருப்பதாக அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் அந்த சம்பந்தப்பட்ட இடம் என்பது மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் வருவதனால ஆக்கிரமிப்புகள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி சிதம்பரம் நகராட்சிக்கு அறிக்கை அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டது. ஆனா சிதம்பரம் நகராட்சி தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் இந்த சம்பந்தப்பட்ட நிலம் அரசு நிலம் தான், அதனால அரசு தான் எடுக்க வேண்டும் என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. இந்த வாதங்களை கேட்ட நீதிபதிகள் இந்த ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய நிலம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதுல ஒரு பிரச்சனை இருக்கிற காரணத்தினால உரிய ஆவணங்களுடன் நவம்பர் 18ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி கடலூர் மாவட்ட ஆட்சியர், சிதம்பரம் அரசு மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் சிதம்பரம் நகராட்சி ஆணையருக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை நவம்பர் 18ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.